வெல்கம் டு வேந்தே கிச்சன். இன்றைக்கி நாம் வீட்லேயே சூப்பரான டேஸ்டியான டேட்ஸ் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ டேட்ஸ் ரோல் செய்கிறதுக்கு நாம் ஒரு பேன் வச்சுக்கணும். ஈரம் இல்லாத ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன். அதை நல்லா முழு முந்திரி 10 முந்திரி எடுத்து அது நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும். அது கூட பாதாம் ஒரு 10 பாதாம் அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பம்கின் சீட்ஸ் அதாவது பூசணி விதையும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். கீ எல்லாம் ஊற்ற தேவையில்லை. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைட்டாக அதோட கொஞ்சம் மொறுமொறுப்பு வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அது பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். அதே பேனில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா பாப்பி சீட்ஸ் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக பிஸ்தா அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருங்க. கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துட்டு அதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதையும் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அதில் நெய் விட்டுட்டு அது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு டேட்ஸ் பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நாம் அதில் சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த நெய்யிலே அந்த பேரிச்சம்பழம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பேட்டுலா வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுறணும். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதோட நட்ஸ் சேர்த்து டேட்ஸ் ரோல் செய்யலாம். இப்போ நல்லா இந்த நெய்யிலே கொஞ்சம் வதங்கணும். சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ இதை வச்சுட்டு மேஷ் பண்ணியாச்சு. நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ பேரிச்சம்பழத்தோட அந்த வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் நம்ம அதோடு சேர்த்துட்டு இந்த ஸ்பேட்டுலா வச்சுட்டு பேரிச்சம்பழம் இந்த நட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சமாக ஆற வச்சிடணும். நல்லா ரொம்பவும் ஃபுல்லாக ஆறக்கூடாது. கொஞ்சம் மிதமான சூடு இருக்கிறப்ப நம்ம அதை ரோல் பண்ணிவிட்டு எடுக்கணும். அதனால் கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மிக்ஸை நல்லா ரோல் பண்ணி எடுக்கணும். ஓரளவுக்கு நமக்கு சூடு கைக்கு பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அழகாக ரோல் பண்ணிடலாம். இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் அழகாக இந்த அளவுக்கு ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட நாம் இப்போது நம்ம பாப்பி சீட்ஸ் அதாவது கசகசா அது கூட பிஸ்தாவை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட இப்போ நம்ம சேர்த்து நல்லா ரோல் பண்ணிடணும். ரோல் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இதோட கொஞ்சம் நல்லா அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ரோல் பண்ணிடலாம். நாம் செஞ்சு வச்சுருக்க டேட்ஸ் ரோலை இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு நல்லா ரேப் பண்ணிவிடுங்க. நல்லா சுற்றிட்டு அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 1 hour வைங்க. ஃப்ரீசரில் வச்சா ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் தான் நமக்கு நல்ல ஸ்லைஸ் போட வரும். அதனால் நல்லா இதை டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு நம்ம 2 பக்கத்தையும் நல்லா திருக்கி விட்டுட்டு அதை நாம் ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சு எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு நம்மளோட டேட்ஸ் ரோலை. இப்போ பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை நாம் கத்தி வச்சுட்டு ஸ்லைஸ் போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள் இப்போ கத்தி வச்சுட்டு நம்ம பொறுமையாக ஸ்லைஸ் போட்டு எடுத்தால் சூப்பரான டேட்ஸ் ரோல் வீட்டிலையே ரெடி ஆகிடும். இது நல்லா பேக்கரியில் ஸ்வீட் கடையில் விற்கிற மாதிரியே இந்த டேட்ஸ் ரோல் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் எல்லாருமே இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இதை பொறுமையாக கொஞ்சம் கட் பண்ணணும்.
சூப்பரான டேட்ஸ் ரோல் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதோட டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சைட்லேயும் அந்த பாப்பி சீட்ஸ் அண்ட் பிஸ்தாலாம் அழகாக சூப்பராக கவர் ஆகிருக்கு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்பவும் கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.